சாப்பிடுங்கோ, நம்ம என்ன வந்தாலும் பரவாயில்ல, சத்தாலும் கூண்டோடு கைலாசமாக போயிடலான்னாக்கும் எங்கள் அம்மாவோட உறுதி இல்லையாக்கும் எங்கள் அப்பா எங்களை எல்லாம் ரெண்டு போட்டியில் போனோம். போய் 3 மாதத்தில் பார் தொடங்கியாச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கேருந்து போனதுக்கப்புறம் திருப்பி ஒருத்தர் எல்லாரும் நடந்து வராங்க. மேண்டலில் போய் மாதம் கணக்காக ஆகுது கல்கட்டாக்கு வரத்துக்கு. எல்லாம் நான் தான் சின்னவனே, என்னை விட எல்லாம் 2-3 வயசுக்கு எல்லோரும் சின்னவங்க. எந்த குழந்தை நடக்கும், இந்த குழந்தைகளை யார் தூக்கி நடக்கிறது, இதெல்லாம் போக முடியாதுன்னுட்டு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, வேண்டாம். இப்போ தான் கஷ்டப்பட்டு நாங்கள் போகும்போது பாஸ்போர்ட் இங்கேருந்து இல்லை, பால்டர்லேருந்து அங்கே போய் 15 நாள் ஹால்ட் பண்ணி பாஸ்போர்ட்டு கிடச்சி தான் எங்கள் அப்பா, அதுவும் டெக்கில் தான் டிக்கெட்டு கிடச்சிது. அவ்வளோ கஷ்டப்பட்டு போனோம். திருப்பி வர்றதுக்கு எங்கள் அம்மாவுக்கு இஷ்டம் இல்லை, வேண்டாம் செத்தாலும் இங்கேயே எல்லோரும் சாகலாம் அப்படின்ட்டாங்க. வரத்துக்கு வழி இல்லை, ஒரு குழந்தைகளையும் கூட்டிகிட்டும் வர முடியாது, எடுத்துக்கவும் முடியாது. இந்த மாதிரிலேருந்து அதுக்குள்ளேயும் பர்மாக்காரன் லூட் அடிச்சு விடுவான். பாம்பிங்க்கு வேண்டி காட்டுக்கு போவோம். அங்கே போனால் பர்மாக்காரன் நேராக கண்ணல் இருக்கவே வீட்டுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டான். ஒரு தடவை எங்களை எல்லாம் வெட்டுறதுக்கும் இருந்தான். அப்போ கூட எங்கள் அப்பா என்ன தைரியமாக சொன்னார் தெரியுமா, நாங்கள் பிழைக்கிறதுக்குன்ட்டு இங்கே வந்திருக்கோம், நீ இவ்வளோ பெரிய வாழையெல்லாம் வச்சுட்டு இப்படி எதிர்கால இருக்க, இன்றைக்கி நீ எத்தனை பேர் கொன்று இருக்கியோ அது எனக்கு தெரியாது, ஆனால் எங்களை கொல்லு, முதல்ல என் கண் அது இருக்க எங்கள் குழந்தைகளையும் கொல்லு, எங்கள் ஒய்ஃபையும் கொல்லு, லாஸ்ட்டு என்னை கொல்லு, ஆனால் எங்களை கொல்லாதேன்னு நான் உன் காலில் ஒன்றும் விழமாட்டேன் அப்படின்னாரு. அப்பேற்பட்டவராக்க எங்கள் அப்பா, ஒன்றுக்கும் பயப்பட மாட்டார். ஐயோ, அதனால தான் அந்த ஜீன்ல இருந்ததுனால தான் 13 வயசுல நீங்க வந்திருக்கீங்க, அது சொன்னா நான் இதெல்லாம் அந்த வயசுல எல்லாம் பார்த்து வந்தோம். அப்போது அதனால எனக்கு தைரியத்துக்கு ஒன்றும் குறவு ஒன்றும் இல்லை. இப்போவும் முடியாது போனாலும் கூட எல்லாத்துக்கும் நானே தான் ஒத்துருட்டையும் ஒன்றுக்கும் கேட்கக்கூடாது, ஒன்றும் இது பண்ணிக்கக்கூடாதுங்கிற எண்ணம் தான் எனக்கு. இப்பவும் நான் முடியிற வரைக்கும் செய்கிறேன். கீழே போய் இன்னைக்கு காலைல கூட நாங்கள் ஒரு ஆசிரமம் போய் அம்மா வந்து ரொம்ப மனசார சாப்பாடு எல்லாருக்கும் அந்த ஓல்டேஜ் ஹோம் போய் சாப்பாடு கொடுத்து வந்து அவங்களுக்கு போகணும்னு ரொம்ப ஆசை. அவ்வளோ இறங்கி இன்னி வரைக்கும் நாங்கள் போயிட்டு தான் காலைல வந்தோம். ஸோ அது எவ்வளோ முயற்சி முடியுமோ அதில் முடியாதுன்னு சொல்லவே மாட்டாங்க இப்பவுமே. ஒன்றுமே முடியாது. எங்கள் மகவண்ணே ஏம்மா அவங்களுக்கு என்னன்னா வயசாச்சு, அம்மாவுக்கு முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சொல்கிறாங்க. நீ அதை சொல்லாத, முடிகிற வரைக்கும் நான் செய்கிறேன், முடியலன்னா பேசாமல் படுத்துக்கிறேன், அவ்வளோதானே. யாரும் இல்லை இன்னும் இல்லை, யாரும் நம்மளை ஒன்றும் கேட்கலன்னும் இல்லை, ஒன்றுக்குமே நான் யாரையும் எதிரே பார்க்குறது இல்லை. இருக்கிற வரைக்கும் இப்படியே இருக்கலாம், அவ்வளோதான். அதுதான் சொல்லுவேன். என்னுடைய தைரியமும் இதுவும் அந்த மாதிரி தான் நான் எங்கள் குழந்தைங்களை எல்லாரையும் வளர்த்திருக்கேன். அதுதான். ஒவ்வொரு ஆகஸ்ட் 15க்கும் ஜனவரி 26க்கும் உங்களை வந்து விசிட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எதிர்பார்த்தா அவங்கள குத்தம் சொல்ல தோணும், குத்தம் சொல்லி பிரயோஜனமும் இல்லை. எல்லாருக்கும் என்னுடைய இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு ஆல். நான் யார் கூட இருக்கிறேன் அப்படின்னா, இந்த மாதம் ஆகஸ்ட் 30 வந்துச்சுன்னா லக்ஷ்மி கிருஷ்ணன், இந்த அம்மாவுக்கு 100 இயர்ஸ் ஆகுது. இவங்க யார் அப்படின்னா ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர். தன்னுடைய 13வது வயசுலேருந்து ரைஃபிளை தூக்கி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு ஜான்சி ராணி ரெஜிமில் நேதாஜி ஐயாவுக்கு கீழே ஒரு செக்டார் கமாண்டராக இருந்தவங்க. அவ்வளோ அவங்ககிட்ட இன்றைக்கி இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்களோட பழைய விஷயங்கள், அவங்களோட அனுபவங்கள், அவங்களுடைய ட்ரைனிங், அவங்களோட கட்ஸு, அவங்களோட ஃப்ரீடம் ஃபைட்டிங் ஸ்பிரிட்லாம் கேட்கும்போது அவ்வளவு இன்ஸ்பைரிங்காக இருக்குது. உண்மையிலே நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி அவ்வளோ ஒரு பிளஸட் டேயாக ஃபீல் பண்ணுறோம் அம்மாவை மீட் பண்ணதில். ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ஹானர்ட். அது மாதிரி பயோ நெட் ரைஃபிள் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரைனிங், அது எப்படி டாக்டிக்கலாக யூஸ் பண்ணுறது, எப்படி ஒரு டம்மி ஒரு ஹியூமனை வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி எப்படி எதிரிங்களை அவங்க அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்ற தன்னுடைய அந்த ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் எல்லாம் சொன்னாங்க. வி ரியலி ஹானர்ட் அண்ட் ப்ரிவிலேஜ்ட் டு பி வித் திஸ் கிரேட் ஃப்ரீடம் ஃபைட்டர்
திஸ் கிரேட் சோல். இன்றைக்கும் அவங்களுடைய அந்த மன வலிமை, அந்த தைரியம் அதெல்லாம் இன்னும் குறையலை. அதை மாதிரி இந்த தேசத்து மேலே வச்சிருக்க அவங்க பற்று இன்றைக்கும் குறையலை. ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த். ஆமாம், எங்களுடைய தலைவர், நம்மளுடைய முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை இந்த நன்னாளில் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்ன அந்த கட்டளையை அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, அந்த கட்டளைக்காக நான் அம்மாவை வந்து கௌரவிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இங்கே வந்திருக்கிறேன். இந்த வாய்ப்பு அளித்த நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி, நன்றி. தேங்க்யூ. Wish you all a very, very happy Independence Day. Jai Hind. Jai Hind.